நண்பர்களே பார்த்தீங்கன்னா நீண்டகரை வந்துட்டோம் நண்பர்களே ஹார்பருக்கு. உள்ளக்க பின்னாடி பார்த்தா தெரியும். ஃபுல்லாக மீன் எடுக்கிற வண்டியாக இருக்குது பார்த்தீங்களா? பெட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு பிக்கப்பு அது இது நிறையா வண்டிகள் வந்திருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 கிலோமீட்டர் நண்பர்களே, 1.4 மணி நேரம் ஆயிருக்கு வந்துட்டேன். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கேன் சரியா நண்பர்களே? என்னென்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். போட்டு எல்லாத்தையும் பார்ப்போம் நண்பர்களே சரியா? மீனோட ரேட்டெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கேன் சரியா நண்பர்களே? வீடியோக்குள்ளே போவாங்க நண்பர்களே. உள்ளே வந்துட்டோம் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க இடம். போட்டுல எல்லாம் பாருங்க. இங்க வந்து கேரளாவில் சிவப்பு கலரு, இந்த இடத்துல தான் நண்பர்களே பெரிய பெரிய மீன் கிடக்கும். ஃபுல்லாக வெட்டி முடிச்சிட்டாங்க பாருங்க, எல்லாம் கூறு போட்டாங்க. குடல் இடல் எல்லாம் கிடக்கு வருங்க, மீனோட குடல். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கனவா, இந்த செட்டில் ஃபுல்லாக கனவா நடக்கு நண்பர்களே. நண்பர்களே எப்படி மலை மாதிரி குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே கனவா தான் நண்பர்களே. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அது எல்லாமே ஒரே கம்பெனிக்காரங்க எடுத்துருக்காங்க. இங்கே வந்து சில்லறை வியாபாரிகள்லாம் அதை எடுக்க மாட்டாங்க நண்பர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக ஏலம் விட மாட்டாங்க. அங்கே கடைஞ்சி பார்த்தீங்களா மொத்தமாக மலை மாதிரி, அது எல்லாமே ஒரே ஏலம் ஒரே கம்பெனிக்காரங்க எடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றுமதி தான் நண்பர்களே பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர் மார்க்கெட் இருக்கும் பார்த்திங்களா, மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு, கேரளாவில் பெரிய பெரிய மார்க்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அங்கெல்லாம் கொண்டு போய் இவங்க டேரெக்டாக சேல் பண்ணுவாங்க. கனவா சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நல்லா மட்டன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, முள்ளே இருக்காது. இன்னொரு பேரும் இருக்குது நண்பர்களே, கடம்பான்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. எத்தனை பேர் வேலை பார்க்காங்கன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் ஐஸ் அடித்து க்ளீனாக பேக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க நண்பர்களே. நண்பர்களே பின்னாடி பார்த்து ஃபுல்லாக கனவா செக்ஷனு அங்கிட்டு முடிஞ்சிருச்சு நண்பர்களே. பெரிய மீன் எடுக்கிற இடத்துல மீனெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி போவோம், இங்கே ஃபுல்லாக சீலா மீன், சூரை, அந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்கும், உங்களுக்கு காமிக்க நண்பர்களே சரியா? ஏகப்பட்ட கூட்டம் வருங்க, ஏன்னா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. நண்பர்களே இங்கே கிடக்கிறது பார்த்தீங்கன்னா வாழை மீன், அதாவது சாவாழைன்னு சொல்லுவாங்க. வாழையிலே பார்த்தீங்கன்னா 2 வாழை இருக்குது நண்பர்களே. முள்ளு வாழைன்னு ஒன்று இருக்கும், சாவாழைன்னு இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பர்களே. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வாலில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும். அந்த வாழைக்கு பார்த்தீங்கன்னா வாலில் அப்படியே 2ஆக பிரிஞ்சிருக்கும் நண்பர்களே, ரெக்கை வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். இதுதான் நண்பர்களே கருவாடு எல்லாமே போடுவாங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கிலீஷில் ரிப்பன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சீலா மீன் குட்டி நண்பர்களே, இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம முன்னாடி பார்த்த கனவா பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரிகள் எடுக்கிறது கம்பெனிக்காரங்க, இது எல்லாமே சில்லறை வியாபாரிக்காண்டி ஒவ்வொரு வட்டகையாக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் நல்லாவே இருந்துச்சு, சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ் நண்பர்களே. பாறை 350ங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மொத்தமாக கிடக்கிறதெல்லாம் 350 கிடையாது, கிலோ கணக்கில் கூடுறாங்க நண்பர்களே. ஒரு கிலோ வந்து 350 ரூபா, அதை மொத்தமாக எடை போட்டு விற்பாங்க நண்பர்களே. இங்கே கிடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சங்கரா மீன் தான். இது சாப்பிட்றதுக்கு இந்த மீனும் நல்லாயிருக்கும் நண்பர்களே. இங்கே கிடக்கிற எல்லா மீனும் ஒரே அண்ணன் தான் ஏலம் எடுத்தாங்க. மீனும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நண்பர்களே. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ நெருக்கி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஐட்டம் கொண்டு வந்தாங்க, நண்டு நண்பர்களே. பொட்டு நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நண்பர்களே. நிறையா வரலனாலும் ஒரு வட்டை கொண்டு வந்திருந்தாங்க நண்பர்களே. எப்படி உயிரோட துடிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. இது எல்லாமே சுறா மீன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறா மீனில் ஒரு வகை நண்பர்களே, நிறைய சுறா இருக்குது. பால் சுறா, பெல்ட்டு சுறான்னு இந்த மாதிரி இருக்குது. அதில் ஒரு வகை இது பார்த்தீங்கன்னா குரங்கு சுறா நண்பர்களே. தோல் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும் நண்பர்களே, அப்படியே மண் மாதிரி இருக்கும். தடவி பார்த்தீங்கன்னா உப்பு தலை எப்படி தடவுனா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புட்டு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரேட்டும் கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும் நண்பர்களே. இந்த மீன் கடல் மீன்லேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு வெளியே அதிக நேரம் உயிரோடு இருக்கிற மீன் அந்த மீனை சொல்லலாம் நண்பர்களே. எப்படி எல்லாமே உயிரோடு கிடக்கு பாருங்கள். இப்போ பார்க்குறது எல்லாமே கலங்கா நண்பர்களே. பொரியல் கடையில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மீன் தான், கலங்கா. தண்ணி பண்ணான்னு சொல்லுவாங்க நண்பர்களே நிறைய இடங்களில். அந்த மீன் சாப்பிட்ருந்தீங்கனாலும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறது எல்லாமே நாக்கு மீன் நண்பர்களே, இங்கிலீஷில் சோல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்பர்களே பொரிச்சோம்னா. அது மட்டும் இல்லாமல் தோலை உரிச்சும் சாப்பிட்லாம், செதில் அடிச்சுட்டும் சாப்பிட்லாம். எப்படி நாக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மீன், கண் ஒரே சைடு இருக்கு பாருங்க மீன் சப்பையாக. இந்த மீன் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாவால தான் நண்பர்களே நிறையா கொண்டு வந்து குமிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்னென்னு தெரியல. ரிப்பன் ஃபிஷ்ஷும்பாங்க பாருங்கள், எப்படி மீன் பல பலன்னு மின்னுது பார்த்தீங்களா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இங்கே கிடக்கிறது எல்லாமே முரல் மீன் நண்பர்களே, கட்டை முரல்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க, கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மீனுக்கு வெப்பனே வாயில் உள்ள ஊசி தான் போல நண்பர்களே. எப்படி மீனை சாப்பிடுன்னு எனக்கு தெரியல, இறையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த போட்டிலேருந்து சீலா மீனோட குட்டி கொண்டு வந்திருந்தாங்க, வஞ்சரம் மீனும்பாங்கல்ல, 1/2 கிலோ சைஸ் இந்த தரத்தில் கொண்டு வந்திருந்தாங்க நண்பர்களே. அது போக பார்த்தீங்கன்னா வாவலும் வந்துருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை வாவல் நண்பர்களே, ரொம்பவே கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தாங்க.
இந்த மீன் விலை பார்த்தீங்கன்னா ரேட்டு போகும் நண்பர்களே. இங்கே கிடக்கிறது பார்த்தீங்கன்னா தோல் கிளாத்திம்போம், லெதர் ஜாக்கெட் மீனும்போம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி வீடியோவில் சொல்லுங்கள். இது தோலை உரிச்சு தான் நண்பர்களே சாப்பிடுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கருப்பு வாவலும் கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை வாவல், இது கருப்பு வால் நண்பர்களே. ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் நண்பர்களே. இந்த மீனும் ரேட்டு கொஞ்சம் நல்லா அதிகமாகவே போகும் நண்பர்களே. ரெண்டுமே ரொம்ப அதிகமாக கொண்டு வந்துடல, மீன் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. முக்கால் வட்டகம், அரை வட்டகன்னு. நண்பர்களே இப்போ வீடியோவில் பார்க்குற மீன் பார்த்தீங்கன்னா பஃபர் பீஸு, அதாவது தமிழில் பேத்த மீனும்பாங்க. இந்த மீனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி ஊதும்ல, அதே மீன் தான் நண்பர்களே. மற்ற மீன் பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ண வருதுன்னா இது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி பலூன் மாதிரி ஊதும். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் மாதிரி நடுவில் இந்த மீனை சாப்பிடவும் செய்கிறாங்க நண்பர்களே. ஆனால் இங்கே இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழி தீவனத்துக்கு தான் ஏற்றி விட்றாங்க. அங்கே வேலை பார்க்குற ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அவர் தான் நண்பர்களே சொன்னாங்க. மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை கலரில் பலன்னு மின்னுது பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்துக்கோங்க நண்பர்களே, எத்தனை டன்னு கணக்கில் பிடிச்சிருக்காங்க மீன். ஒரே போட்டில் இருந்தால் நண்பர்களே எல்லா மீனும் வந்திருக்கு. இந்த மாதிரி மீன் பார்த்துருந்தா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டியில் எல்லாத்தையுமே போட்டுட்டு ட்ரோலி மாதிரி கொண்டு வந்து தள்ளி அவங்க சொந்தமான வண்டி கொண்டு போய் ஏற்றிடுறாங்க நண்பர்களே. நண்பர்களே இந்த மீன் பார்க்குறதுக்கே வேம்பயர் மாதிரி இருந்துச்சு. இந்த மீனோட பேர் சேட்டா வந்து பள்ளிக்கூறன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த மீன் பார்த்தீங்கன்னா பறவைன்னு சொன்னாங்க. இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல. இது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற மீன் எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சயமான மீன் தான். இந்த மீன் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா காரல்னு சொல்லுவாங்க. இந்த மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கறிப்பிடிப்பு இருக்காது, ஆனால் ருசியாக இருக்கும் நண்பர்களே. சாறு இந்த மாதிரி வைப்பாங்க. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே இப்போ வீடியோவில் பாக்கி பார்த்தீங்களா, இதான் நெடுவான், அதாவது ஊளி மீன் நண்பர்களே. இங்கிலீஷில் பேராகுடா ஃபிஷ்ஷும்பாங்க. எனக்கு கடலில் பிடிச்ச மீன்னா இந்த ஊளி மீனை தான் நண்பர்களே சொல்லுவேன். குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி, மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் இருக்கிற மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த நீலமாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கடவரால் நண்பர்களே. ஆனால் பக்கத்தில் கிடக்கிற மீனுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல. அது ஏதோ ஒரு பாறைன்னு தான் சொல்லுவாங்க. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே சாலை மீனில் எத்தனையோ வகை இருக்குது. ஆனால் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொலுசாலம்பாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நடுவில் முள் இருக்கும், ரெண்டு சைடு நல்லா கறிப்பிடிப்பாக இருக்கும் நண்பர்களே. பொரிச்சாலும் குழம்பு வச்சாலும் நல்லா பிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் கருவாடு போடையில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக வெளியேறும் நண்பர்களே. வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹீட்டு டயத்தில் உருகி வெளியேறும். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை மீன் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கல் மாதிரி பாறை கனட்ட கிடக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா விற்பனைக்கு ஏற்ற தரும் நண்பர்களே. கேரளாவில் உள்ள கொல்லம் நீண்டகரை ஃபிஷிங் ஹார்பரில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்தது எல்லாமே வியாபாரிகள் தான் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான இடம். நம்மளும் இங்கே வந்து நேரடியாகவே இவங்ககிட்ட வாங்கலாம். இறாலு, கனவா, மீன் எல்லாமே கிடைக்கும். ஆனால் எடை போட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் மீனை பார்த்து ஒரு மதிப்பாக தான் கொடுப்பாங்க நண்பர்களே. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மீன் பார்த்தீங்கன்னா பர்லா மீனும்பாங்க. இங்கிலீஷில் மாகி ஃபிஷ்ஷும்பாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இந்த மீன் வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே இன்றைக்கி என்னன்னே தெரில, ஹார்பரில் பார்த்தீங்கன்னா அந்த சாவாள மீனை தான் கொண்டு வந்து தட்டிட்டு இருக்காங்க. கருவாடுக்கு மீன் எடுக்கணும்னு வந்தவங்களுக்கு நல்ல யோகம் நண்பர்களே. இந்த மீன் பார்க்குற இறால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வளர்ப்பு இறால் கிடையாது நண்பர்களே, கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்த இறால் தான். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. முள்ளே இருக்காது பார்த்தீங்களா, அப்படியே ஓட பிரித்து போட்டுட்டு தொக்கு வச்செல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நண்பர்களே. இறால் சாப்பிட்ருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நண்பர்களே ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னா கொலன்னு என்னத்தையோ போட்டு வச்சுருந்தாங்க. என்னடான்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாமே ஜெல்லி பீஸ் நண்பர்களே. ஜெல்லி பீஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. கடலில் அந்த ஜெல்லி பீஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஜெல்லி பீஸை பார்த்தீங்களா நண்பர்களே, வயிற்றில் ஏதோ ஒரு மீனை முழுங்கி வச்சுருக்கு பாருங்க. காரல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லாமே கிடந்துச்சு. இது எதுக்கு இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரையில் வந்து சில பேர் மீன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க போட்டில் இருந்து. அப்படி 1, 2 வரும்னு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் போட்டு வச்சுருக்காங்க நண்பர்களே. இதெல்லாம் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஒரு மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. மீன் பார்க்குறதுக்கேவும் கொலன்னு இருந்துச்சு. நண்பர்களே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் செக்ஷனு. எனக்கு ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, லாரி நிற்கல, அது வந்து பேக்கிங் செக்ஷனு. அப்படியே ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஏலம் எடுக்கிற இடம் நண்பர்களே. இந்த ஹார்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளான்ட்டு கிடையாது நண்பர்களே. அதனால் பார்த்தீங்கன்னா ஐஸ் பாராக தான் கொண்டு வருவாங்க. வெளியே பிளான்ட்லேருந்து லாரியில் கொண்டு வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க தான் நண்பர்களே பேக் பண்ணி தருவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு சொசைட்டி இருக்குது. அவங்க மட்டும்தான் அந்த வேலை பார்ப்பாங்க. ஐஸ் எடுத்து கொண்டு வந்து பேக் பண்ணி மீன் எல்லாமே அடித்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணி நம்ம வண்டியில் முதற்கொண்டு ஏற்றி கொடுத்துருவாங்க. ஒரு பெட்டி பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு 60 ரூபா வாங்குவாங்க நண்பர்களே. இப்படி இருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் நண்பர்களே. நம்ம ஒத்தாளாக சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே நமக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் மோட்டர் தான் நண்பர்களே வச்சுருக்காங்க. இந்த மிஷின் என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா க்ரஷர் மிஷின் நண்பர்களே. ஐஸை பார்த்தீங்கன்னா தூளாக ஆக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாராக தான் ஐஸை கொண்டு வருவாங்க. அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே பொடியாக நொறுக்கிடுவாங்க நண்பர்களே. நொறுக்கி தான் நம்ம அப்படியே பேக் பண்ண முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் எப்படி அவங்க வந்து ஐஸை நொறுக்குறாங்கன்னு. அப்படியே பவுடராக ஆயிரும் நண்பர்களே ஐஸு. அப்படின்னா தான் நமக்கு பேக் பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும்.
எவ்வளோ சூப்பராக அரைக்குது பார்த்தீங்களா? ஐஸ் நல்லா அரைச்சி முடிச்சக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு தேவைப்படுறவங்க வட்டையில வச்சு எட்டு போயிடுவாங்க. இந்த அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா, லோக்கல் வியாபாரி நண்பர்களே. அவருக்கு தேவைப்படுற அளவுக்கு மீன் எடுத்திருக்காங்க. 1 பாக்ஸ் மீன். அதுக்கு ஐஸ் அடிக்காங்க. பாருங்க நண்பர்களே. இப்போ நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வியாபாரிகள் நண்பர்களே. அவங்க வந்து இந்த மாரி தான் மொத்தமா அடிப்பாங்க ஐஸு. அவங்க எப்படி அடிக்காங்கன்னு பாருங்க. அவங்க கையில வச்சிருக்காங்கல்ல, அந்த சவல்ல ஐஸ் அள்ளி ஃபர்ஸ்ட்டு லேயர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மீன் ஒரு லேயர் போடுவாங்க நண்பர்களே. திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் ஐஸ் போடுவாங்க. திரும்பி மீன தட்டுவாங்க நண்பர்களே. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லேயர் நெருக்கி மீனையும், ஐஸையும் மாறி மாறி போட்டு பேக் பண்ணுவாங்க. அப்புட்னா தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்து வரைய மீன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஐஸும் கரையாது நண்பர்களே. இப்படியே அடிச்சு வெறும் பெட்டியில வைக்க மாட்டாங்க நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க கூலிங் பாடி கட்டி வண்டியில வச்சிருப்பாங்க. அதனால அதுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா, ஐஸ் கரையவே கிடையாது. ஜம்முன்னு இருக்கும் நண்பர்களே. இந்த மாரி வண்டிகள்லாம் லோக்கல் வண்டிகள் நண்பர்களே. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, லாங் போகிற வண்டி. இதில தான் ஐஸ் கரையாது. வீடியோ முடிஞ்சிருச்சு நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேரளால கொல்லம் போனீங்கன்னா, நீண்டகரை ஃபிஷிங் ஹார்பர் கண்டிப்பா நீங்க போய் பார்க்க வேண்டிய இடம் நண்பர்களே. உள்ள வந்து எல்லாருமே பொதுமக்கள்லாம் போலாம். கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க காலையிலேயே சீக்கிரம் போயிட்டீங்கன்னு வைங்களேன், பெரிய பெரிய மீன் பார்க்கலாம் நண்பர்களே. சுறா மீன், சூர மீன்ல பெரிய மீன் 100 கிலோ, 50 கிலோ இந்த சைஸ்ல பார்க்கலாம். கோலா மீன் நண்பர்களே, மயில் கோலா, பன்னி கோலா அந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுலேயே நல்ல பெரிய பெரிய சைஸ் நண்பர்களே. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு போய் பிடிக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெரிய பெரிய மீன்கள வெட்டுற இடத்தையும் நீங்க பார்க்கலாம் நண்பர்களே. கண்ணு முன்னாடியே உங்களுக்கு வெட்டியும் தருவாங்க. மீனும் நீங்க போனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம் நண்பர்களே. உள்ள பைக்குக்கு பார்த்தீங்கன்னா போறதுக்கு ரூ. 30 அந்த மாரி வாங்குவாங்க. கார், பஸ்ஸுக்கு ரூ. 100 ரூ. 50 அந்த மாரி வாங்குவாங்க. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம் நண்பர்களே. சரியா நண்பர்களே?